வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி களம். இன்னைக்கு நம்ம 2026 குரூப் 4ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? சிம்பிளிஃபை. இந்த சம் பார்த்தீங்கன்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஹோல் டேர்முமே உங்களுக்கு பவர் 0 இருக்கங்காட்டிக்கு வேல்யூ 1 ஆகிடும். அடுத்தது இதில் பவர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே வேல்யூ தான். இப்போ ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள், 4 பவர் ஆஃப் -1 ப்ளஸ் 4 பவர் ஆஃப் -2 ப்ளஸ் 4 பவர் ஆஃப் -3. இந்த -1 -2 அப்படிங்கிறது என்ன ஃபார்முலானா a பவர் -m ஈக்குவல் டு 1 பை a பவர் m அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ இதை எடுத்து எழுதுனீங்கன்னா 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 கியூப். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 கியூப் வருமா, அதாவது 64 வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே இன்ட்டு 4 ஸ்கொயர் வருங்களா? ஸோ இன்ட்டு 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே வேல்யூ வந்துட்டு 16 வரும். இங்கே இன்ட்டு 4 போட்டிங்கன்னா இன்ட்டு 4 போடும்போது உங்களுக்கு 4 வரும் ப்ளஸ் 1. ஸோ மொத்தமாக இதை ஆட் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் 4 20, 20 ப்ளஸ் 1 20, சரி 20 ப்ளஸ் 1 21 பை 64 இந்த ஆன்சர். செகண்ட் சம் பாருங்க. விடுபட்ட எண்ணை காண்க. மிஸ்ஸிங் நம்பர் 7, 12, 19, 24, 43, dash, 91. இந்த சம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு சீக்வன்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றா வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்கொயர் எடுத்து சப்ராக்ட் பண்ணுறது, இல்லை ஆட் பண்ணுறது, இல்லைனா ப்ரைம் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சம் என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா 12 வரும். 7 + 5ஓட வேல்யூ நமக்கு 12 இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 வந்துடும். 19 கூட திரும்ப 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 வருது. 24 கூட ப்ளஸ் இப்போ என்ன பண்ணும், இந்த நம்பர் 19 ஆட் பண்ணிங்கன்னா 43 வருது. 43 கூட அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 5, அப்புறம் 7, அப்புறம் 5, அப்புறம் கொடுத்துருக்க நம்பர் 19. அப்போது 43 கூட என்ன வரும், 5. ஸோ 43 + 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 48 வரும். 48 + 43 போட்டிங்கன்னா 91 வந்துடும். So answer 48. Third sum, if the ratios formed using numbers 2, 5, x, 20 are in the same order of proportion, then the value of x is. அதாவது 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் xின் மதிப்பு காண்க. இப்போ இது வந்து விகிதங்கள் விகித சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது என்ன ஃபார்முலானா a/b = c/d அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா? இப்போ a வேல்யூ என்ன, 2/5 = x/20. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1, இங்கே 4 இந்த சைடு போச்சுன்னா 4 2 8. ஸோ x = 8. இதுதான் ஆன்சர். Fourth sum, a person distributes his pen among 4 friends A, B, C, D in ratio 1/3 = 1/4 = 1/5 = 1/6. Find the minimum number of pens that person should have. அதாவது ஒருவர் தன்னுடைய நண்பர்கள் ABCD ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3 = 1/4 = 1/5 = 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவரிடம் உள்ள குறைந்தபட்ச பேனாக்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தர் தன் கையில் இருக்க பேனாவை 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சில குறிப்பிட்ட ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த ரேஷியோ படி நம்ம வந்து அவங்கக்கிட்ட மினிமமாக எவ்வளோ பேனா இருந்திருக்கு, குறைந்தபட்சம் எவ்வளோ பேனா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 = 1/4 = 1/5 = 1/6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 3, 4, 5, 6. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், 3க்கு 1, 4, 5, 2. 4க்கு எடுத்தீங்கன்னா 2, 5. ஓகேங்களா? இப்போது 3 2 6, 2 5 10. அப்போது 6ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 60 வருமா? ஸோ கீழே 60. மேக்ஸிமமாக அவர்கிட்ட 60 பேனா இருந்தால் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ மினிமம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் அப்படின்னா என்ன, நம்ம வந்து மேலே இருக்க நம்பர் கண்டுபிடிக்கணும். இங்கே 60 இருக்குது, இங்கே 60 வரணும்னா 3 × 3 விட்டுட்டிங்கன்னா ஸோ 20 ப்ளஸ் 4க்கு 5 3 சார் 15, 15ஆல் பெருக்கினீங்கன்னா வருமா? ஸோ 15 ப்ளஸ் 5க்கு 12, ஸோ இங்கே 12 ப்ளஸ் 6க்கு 10. ஓகேங்களா?
அப்போ இது கூட்டினீங்கன்னா 20 30 40 50 57 57/60. அவர்கிட்ட 60 பேனா இருந்திருந்தா 57 பேனாக்களை இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கலாம். அவங்க கேட்டது மினிமம் குறைந்தபட்சம். ஸோ 57ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? 5வது சம் பாருங்க. பகடை சம்மு. 2ன் எதிர்பக்கமாக இருக்கும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 ஃபேஸ் 2ல இருக்கக்கூடிய எண்ணுக்கு ஆப்போசிட் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. 4ல் 3ல் 2 வர மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்போது நீங்கள் பகடையில் எத்தனை நம்பர் இருக்கும்? 1 2 3 4 5 6. இதில் நம்ம வந்து 2க்கு எதிர்ப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 3 5 இருக்குது. 3 5, அதாவது பக்கத்தில் இருக்கிற எண் எதிர்ப்புறமாக வர முடியாது. அதனால 3 5 அது ரெண்டும் வராது. அடுத்து இங்கே 2 பக்கத்தில் என்ன இருக்குது? 1 3, 1 வராது 3 வராது. அடுத்து இங்கே 5 6, 5 வராது 6 வராது. அப்போ எந்த எண் மட்டும்தான் எதிர்ப்புறமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது? 4 மட்டும்தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால 2க்கு எதிர்ப்புறம் இருக்கிற எண் வந்து 4 தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. A = 26, SUN = 27, CAT = கொஷின் மார்க். இதில் A எப்படி 26 வரும்? ABCDயில் கடைசி நம்பர் 26, 1லேருந்து 26 வரைக்கும் எழுதுனீங்கன்னா. ஸோ அதைவே வந்து தலைகீழாக எழுதியிருக்காங்க. ஸோ இசட்டுக்கு 1 போட்டால் தான் ஏக்கு 26 வரும். அப்போது எஸ்ஸுக்கு நேர் என்ன வரும்? 8 இருக்குது. 8 ப்ளஸ் அடுத்தது வந்துட்டு யூக்கு நேர் என்ன இருக்குது? 6 ப்ளஸ் என்னுக்கு நேர் என்ன இருக்குது? 13. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 27 வரும். ஓகேங்களா? அப்போ CATயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிக்கு நேர் என்ன இருக்குது? 24 ப்ளஸ் ஏக்கு நேர் 26 ப்ளஸ் டிக்கு நேர் 7. ஸோ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 26 ப்ளஸ் 24 ப்ளஸ் 7 போட்டிங்கன்னா 57. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 7th சம் பாருங்க. A is not equal to B is not equal to C என கொடுத்திருந்தால் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன? ஏக்கும் பிக்கும் ஈக்குவல் கிடையாது, பிக்கும் சிக்கும் ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏவையும் சியும் அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது கொஸ்டினில். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்து தான் போடணும். பி நாட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்ட். ஆனால் ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்தது தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா ஏவும் சியும் ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஏபிசி வெவ்வேறானவை டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். ஆனால் வந்துட்டு ஏவும் சியும் வந்துட்டு கண்டிப்பாக வெவ்வேறாக தான் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த ரிலேஷன் கொடுக்கல. அடுத்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்கு அது அப்படியே இது மாற்றி வருது, அதனால இது வராது. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான். ஏ வந்து சிக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? 8th சம் பாருங்க. 2x2 7t4 14p12 23l48 நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. 2 7 14 23 இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும், 7 கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும், 14 கூட 9 ஆட் பண்ணிங்கன்னா 23 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா 7, 7 கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா 14, 14 கூட 9 ஆட் பண்ணிங்கன்னா 23, அப்போ 23 கூட 11 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 34. ஸோ இங்கே ஃபஸ்ட் நம்பர் 34ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து XTPL எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நமக்கு. எக்ஸுக்கு முன்னாடி எத்தனாவது லெட்டர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி WVUT 4வது எழுத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 4வது எழுத்தாக T இருக்குது. டீக்கு முன்னாடி 4 எழுத்துன்னு எடுத்தீங்கன்னா SRQP. ஸோ 4வது எழுத்து கரெக்டாக அடுத்தடுத்து 4 எழுத்துல வருது. பிக்கு முன்னாடி 4 எழுத்துனா L, எல்க்கு முன்னாடி 4 எழுத்துனா H. ஸோ H இங்கே வரும். அடுத்து 2 4 12 48 இது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க? 2 கூட 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 வருமா? ஸோ 2 × 2 4. அடுத்து 4 கூட 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 வரும். அடுத்து 12 கூட 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48 வரும். அப்போ 48 கூட 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 8s are 40, 4 4 5s are 20, 24. ஸோ 240. ஆன்சர் என்ன வரும்? இங்கே 240. ஸோ 34H 240ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்
2 unbiased dice rolled once. Find probability of getting the product of face value is 4 or difference of face value is 5. அதாவது ரெண்டு முறையான பகடைகள் உருட்டப்பட்ட போது முகமதிப்பின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்பின் வித்தியாசம் 5 இருக்க நிகழ்வாகு. நம்ம இது வந்துட்டு ப்ராபபிலிட்டின்னு எடுத்துட்டோம்னாலே 2 டைஸ்னு வரும்போது நம்மளோட வேல்யூ வந்து சரி x/36 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல் பலன் 4, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து 4னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வரணும்னா நம்மளோட ப்ராபபிலிட்டி என்னென்ன, 1 × 4 4, 4 × 1 4, 2 × 2 4. ஸோ இந்த 3 ஆப்ஷன் வருது. அப்போ இது 3 தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்ஷன், 3/36. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, முகமதிப்பின் வித்தியாசம் 5, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 5 டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும், 6,1 1,6. இது ரெண்டுலேயுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 5 வரும். ஸோ 2/36. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சுது. 3/36 + 2/36 ஆட் பண்ணிங்கன்னா 5/36. அவ்வளோதான், இது ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம் பாருங்களேன், DF GH I and M சிட்டிங் இன் ரோ, ஒரு ரோல் உட்காந்துருக்காங்க. I and M வந்து சென்டரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. F and D பிகினிங் அண்ட் எண்டில், G வந்து லெஃப்ட் ஆஃப் D, Fக்கு அடுத்து ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 6 பேர் சொல்லியிருக்காங்களா, 1 2 3 4 5 6 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, I and M சிட்டிங் இன் சென்டர். ஸோ சென்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நம்ம IM எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, F and D ஆர் அட் பிகினிங் அண்ட் எண்ட், அதாவது F வந்து முதல்லையும் D வந்து கடைசியிலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து G என்பவர் D இன் இடதுபுறம், Dக்கு இடதுபுறமாக யார் உட்காந்துருக்கா, G. அப்போ F இன் வலதுபுறம் யார், F ஓட வலதுபுறம் யார், இப்போ யார் ஒருத்தர் மட்டும் இல்லை, D வந்துருச்சு, F வந்தாச்சு, G வந்தாச்சு, I வந்தாச்சு, M வந்தாச்சு, H மட்டும்தான் இல்லை. ஸோ இங்கே ஆன்சர் வந்து H. இந்த சம் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கேட்டிருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 9 மாதத்துக்கான தனி வட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100ன்னு போடுவோம். ஸோ 68,000 இன்ட்டு இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றினீங்கன்னா 16 × 3 + 2ன்னு போட்டிங்கன்னா 50/3ன்னு வரும். இன்ட்டு 9ன்னு எழுதுவோம். ஆனால் இது மாதத்துக்கு கொடுத்துருக்கங்காட்டிக்கு வருஷத்துக்கு மாற்ற /12 போடணும். PNR/100. ஸோ இங்கே போட்டுக்கலாம். 0 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 3யும் 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். இதுக்கு 4, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை 1, இங்கே 2 வரும். 6 4 24, 7 4 28. ஸோ 170ன்னு வரும். இது இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 170 × 50ன்னு வரும். ஸோ 8500. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பாருங்க, A/B = 3:7, B/C = 7:6, C and A ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க, விகிதம். இந்த மாதிரி கொஸ்டினில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா C A ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சில சமயம் A Cன்னு கேட்பாங்க, சில சமயம் C Aன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போது A/B B/C கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் பியோட வேல்யூ ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா இருக்க நம்பரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து 7 7 இருக்கா. ஸோ A/B/C ஓட வேல்யூ என்ன, 3:7:6. அப்போது C/A ஓட வேல்யூ 6:3. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1ன்னு வரும். ஸோ ஆன்சர் 2:1 தான் ஆன்சர். ரேஷியோ ஆஃப் 2 numbers 3:4, HCF 4ன்னு கொடுத்துருக்காங்க, LCM கேட்டிருக்காங்க. இரு எண்களின் விகிதம் 3:4, மீப்போவா வந்து 4, மீசிமா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 3:4ன்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அது கூட HCF 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3 × 4 4 × 4ன்னு போடலாமா, நமக்கு HCF தான் வந்து அந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் வர, அந்த ரேஷியோட மல்டிபிள் பண்ணால் வந்த நம்பர் வந்து HCF. ஓகேங்களா? ஸோ 3 4s are 12, 4 4s are 16. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு 3:4 தான் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 நம்பருக்கு கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, LCM கேட்குறாங்க. அப்போ 12 × 16 = 4 × LCM. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1 times, இது 3 times. ஸோ 3 × 16 = 48. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா?
14 sum பாருங்க. HCF 108 234 is in the form of 23x minus 51. Find the value of x. அதாவது 108 234ஓட மீப்போவா வந்து 23x minus 51. இதை வந்து x கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய xோட வேல்யூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 108க்கும் 234க்கும் HCF எடுங்க. செகண்ட் டேபிள் எடுத்தீங்கன்னா 54, இது வந்து 1 1 7. அடுத்தது இது ரெண்டுமே தேர்ட் டேபிளில் வருமா? 9 7 8 9 வரும். ஸோ 3 தேர்ட் டேபிள் எடுத்திங்கன்னா 54 வந்து 1 8, இது வந்துட்டு 3 9 வருங்களா? அடுத்தது இது எந்த டேபிளில் எடுக்கலாம்? மறுபடியும் தேர்ட் டேபிளில் எடுக்கலாமா? எடுத்திங்கன்னா 6 13, இதுக்கு மேலே இது எடுக்க முடியாது. ஸோ HCFக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் வருமா? ஸோ 2 into 3 into 3 வேல்யூ எவ்வளோ வரும்? 2 3 6 18 வருமா? ஸோ 18 ஈக்குவல் டு இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 23x மைனஸ் 51 கொடுத்துருக்காங்களா? இந்த 51 இந்த சைடு வந்துச்சுன்னா 23x ஈக்குவல் டு மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸில் வருங்களா? ப்ளஸில் வந்துச்சுன்னா 18 ப்ளஸ் 51 வரும். ஸோ வேல்யூ என்ன வரும்? 69 வரும். ஓகேங்களா? இப்போ 23x ஈக்குவல் டு 69னா 23வது டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 times 3 times வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 3. இவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் 15 சம். x cube plus x square minus x plus 2, 2x cube minus 5x square plus 5x minus 3. இதனோட மீ போக்கா, அதாவது HCF கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 2x cube minus 5x square plus 5x minus 3 எழுதிட்டு இதை இங்கே எழுதிக்கோங்க. x cube plus x square minus x plus 2. ஓகேங்களா? எழுதிக்கோங்க. நமக்கு வர்றதுல இப்போ ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆகிற மாதிரி நம்பர்ஸ் நம்ம போடணும். இங்கே என்ன போட்டிங்கன்னா இந்த இதால் மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆகும், 2 போட்டிங்கன்னா ஆகும். ஸோ 2x cube plus 2 into 1 2, 2x square minus 2x plus 4. ஓகேங்களா? இப்போ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 7x ஸ்கொயர்னு வரும், இங்கே ப்ளஸ் 7xன்னு வரும், இங்கே மைனஸ் 3 4 7. ஸோ உங்களுக்கு ஆன்சர் இதுதான். அதாவது மைனஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 7. இதுதான் வந்து உங்களோட HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16 சம் பாருங்க. 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதில் 25% பேர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க, வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது 100% அப்படிங்கிறது 80 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 25% ஆப்சென்ட் அப்படின்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 100 மைனஸ் 25 75% வந்திருப்பாங்களா? ஸோ 75%ங்கிறது எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? இது வந்து இந்த பாக்ஸ் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ 100x ஈக்குவல் டு 75 into 80. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times, இது வந்து 1 5 15, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ x ஈக்குவல் டு 15 into 4 60. ஓகேங்களா? அப்போ 60 பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, 20 பேர் ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 17 சம் பாருங்க. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ் இஸ் 5:3. இஃப் 16% ஆர் பாய்ஸ் அண்ட் 8% ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில் இன் எக்ஸாம், ஃபைன் பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்கள் 8% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை பர்சன்டேஜை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5:3 அப்படிங்கிறது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளின் எண்ணிக்கை. அப்போ இது வந்துட்டு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக 500:300ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு திரும்ப 5:3ன்னு வந்துருமா? இதில் 16% பசங்களும் 8% மாணவிகளும் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 500ல் அப்போ பாஸ் ஆன எண்ணிக்கை எவ்வளோ? 500ல் 16% ஃபெயிலுனா மீதி எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க? 84% பாஸ் பண்ணியிருப்பாங்க. 300லேயும் அதே மாதிரி 8% ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா 100ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை பேர் எத்தனை சதவீதம் பாஸ் பண்ணியிருப்பாங்க? 92% பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த 500ல் 84% பாஸ் பண்ணியிருப்பாங்களா? அதை கண்டுபிடிக்கணும். 500 × 84/100. ஓகேங்களா? இதை அடிச்சிங்கன்னா 5 4 22 5 8 40 420 பசங்க
பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பொண்ணுங்களில் மாணவிகளில் 300 × 92/100 அடிச்சிங்கன்னா 2 3 6 9 3 27 ஓகேங்களா. அப்போ 276 பேர் பொண்ணுங்களில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம், அதாவது மொத்தமாக 420 + 276 இதனோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது வந்துட்டு 6 7 8 9 6 696 696 மாணவிகள் பாஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனையில்? 500 + 300 800ல். ஓகேங்களா. இதை அடிச்சிங்கன்னா 8 அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 8 8 64 5 வரும். 5க்கு 7 8 56. அப்போ ஆன்சர் என்ன? 87% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. இந்த தேர்ச்சி பெற்றவர்களா தேர்ச்சி பெறாதவர்கள் அதை வந்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சில சமயம் வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துட்டு திரும்ப பாஸ் பண்ண பர்சன்டேஜே கேட்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துட்டு பாஸ் பண்ண பர்சன்டேஜ் இல்லைனா இங்கே வந்து பர்சன்டேஜ் இல்லாமல் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கொஷினில் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேங்களா. இந்த சம் பாருங்கள். A number x is divisible by 13. When it is divided by 16, 24, 32, it leaves remainder 6 in each case. The least value of x is. அதாவது ஒரு எண் x ஆனது 13 ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24, 32 ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எல்சிஎம் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 13ங்கிற நம்பர்னால நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்துட்டு முழுசாக வகுப்படும் மீதி இல்லாமல். அப்போ இந்த 4 நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 390 அப்படின்னு பண்ணிங்கன்னா 13 போட்டிங்கன்னா ஒரு தடவை 13 26 39 3 தடவை. ஓகேங்களா. அப்போ இது முழுசாக வகுப்படுது, இது வரும். அடுத்தது 91 ஒரே ஒரு நம்பர் டிஃப்ரென்ஸ் வராது. 89 2 நம்பர் மைனஸில் வராது. இது 2 நம்பர் ப்ளஸில் வராது. ஸோ இது வந்து ஒரே ஒரு 10 செகண்டில் இந்த செம்ம ஆன்சர் போட்டுடலாம். நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணாமல் சீக்கிரமாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா. Average mark of 25 students is found to be 78.4. Later it was found that score 96 was misread as 69. Find correct mean of marks. அதாவது 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் வந்து 78.4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 96ங்கிற மதிப்பெண்ணை நம்ம கஷ்டப்பட்டு எழுதி வாங்கின மார்க்கை 69ன்னு போட்டாங்க. இப்போ இதனோட சராசரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 25 ஸ்டூடெண்ட்டா 78 மார்க்கா 78.4 சராசரின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா, மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ தப்பாக எழுதுனது என்ன நம்பர் தப்பாக எழுதிருக்காங்க? 69. கரெக்டான மார்க் என்ன? 96 பை சராசரியோட வேல்யூ என்ன? 25. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 79.48ன்னு வரும். இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 96லேருந்து 69 மைனஸ் பண்ணிங்கன்னா 27ன்னு வரும். ஓகேங்களா. 27 பை 25ன்னு போட்டிங்கன்னா 1.08ன்னு வரும். ஓகேங்களா. இது வந்துட்டு இப்போ ஒருவேளை இது மாறி வந்திருந்தது அப்படின்னா இதை வந்து சரி இப்போ கரெக்டாக வந்திருக்கு. அதாவது பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு வந்தங்காட்டிக்கு இதை வந்து 78.4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 79.48 வரும். இதே வந்து ஃபஸ்ட்டு 69 அதுக்கப்புறம் 96ன்னு வந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். தொடரின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா உங்களோட ஃபார்முலா என்ன? லாஸ்ட் டேர்ம் வச்சு வருமா? இது முதல்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா n² அப்படிங்கிறது தான் சம்மோட வேல்யூ. ஓகேங்களா. இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது L = a + n - 1 × d. ஓகேங்களா. இதில் n தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது n = இந்த ஃபஸ்ட்டு இந்த a இந்த சைடு வந்துச்சுன்னா L - aன்னு வரும். அப்புறம் d வந்ததுன்னா by d -1 அப்படிங்கிறது இந்த சைடு வந்ததுன்னா +1. இது சால்வ் பண்ணிங்கன்னா Lங்கிறது 55, ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் 1. அப்போ 54 பை d டிஃப்ரென்ஸ் என்ன? 5 - 3 2 + 1. ஆன்சர் வந்து இது அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 27 வரும். 27 + 1 28ன்னு வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து n. அப்போ n² 28² அப்படிங்கிற 784. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. 23வது சம் பாருங்கள். இந்த சீரீஸில் how many pairs of successive numbers have difference of 2 each? அதாவது 2 வித்தியாசத்தை உடைய எண்களின்
எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 6 மைனஸ் 4 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2. ஓகேங்களா? அடுத்தது 4 மைனஸ் 1 போட்டிங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். 4 மைனஸ் 1 போட்டிங்கன்னா 3 வரும். 1 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 1 வரும். 2 மைனஸ் 2 0. 2 மைனஸ் 8 போட்டிங்கன்னா மைனஸ் 6. 8 மைனஸ் 7 போட்டிங்கன்னா 1. 7 மைனஸ் 4 போட்டிங்கன்னா 3. 4 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 2. 2 மைனஸ் 1 போட்டிங்கன்னா 1. 1 மைனஸ் 5 போட்டிங்கன்னா மைனஸ் 4. 5 மைனஸ் 3 போட்டிங்கன்னா 2. 3 மைனஸ் 8 போட்டிங்கன்னா மைனஸ் 5. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 அப்படிங்கிற வித்தியாசத்தை தரக்கூடிய எண்கள் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 2 வருமா? 2ங்கிற வித்தியாசம் எங்கே வந்திருக்குது? இங்கே, இங்கே, இங்கே. அப்போ 3 பேர். அவங்க என்னென்ன பேர்னு கூட கேட்கல, எது எதுன்னு கேட்டிருக்காங்க. பேர் எது எதுன்னு எழுதுங்க. 6,4, அடுத்தது 4,2, அடுத்தது 5,3. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 3 தான். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, ரீசனிங்கில் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. இது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா n பவர் n மைனஸ் n அப்படிங்கிற ஆர்டரில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 பவர் 1 மைனஸ் 1 போட்டிங்கன்னா 0. 2 பவர் 2 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 2 பவர் 2 4. 4 மைனஸ் 2 2. அடுத்து இதுக்கு வந்து 3. 3 பவர் 3 மைனஸ் 3. 3 கியூப் வந்து 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 மைனஸ் 3 போட்டிங்கன்னா 24. அடுத்தது 4 பவர் 4 மைனஸ் 4. 4 பவர் 4னு போட்டிங்கன்னா 4 4s are 16. 16 இன்ட்டு 16 போட்டிங்கன்னா 256 வரும். 256ல் மைனஸ் 4 போட்டிங்கன்னா 252. அடுத்து 5. 5 பவர் 5 மைனஸ் 5 போட்டிங்கன்னா 5 பவர் 5 என்ன வரும்? 3125 வரும். அதில் மைனஸ் 5 போட்டிங்கன்னா 3120. அப்போ இங்கே வந்து 6 பவர் 6 மைனஸ் 6 கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களோட மிஸ்ஸிங் டேர்ம். ஓகேங்களா? 6 பவர் 6 அப்படின்னா 6 கியூப் உங்களுக்கு என்ன தெரியும்? 216ன்னு தெரியும். அப்போ 6 கியூப் இன்ட்டு 6 கியூப் போட்டிங்கன்னா வந்துருமா? ஸோ 216 இன்ட்டு 216. ஃபஸ்ட்டு 200 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 43200 வரும். அடுத்து 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2160 வந்துடும். அடுத்து 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 6 6 36 3 9 2 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 5 6 6 4. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன ஃபார்மேட் என்ன சொல்லியிருந்தேன்? 6 பவர் 6 மைனஸ் 6ன்னு சொல்லியிருந்தேன்னா 6 பவர் 6 கண்டுபிடிச்சிட்டோம். இதில் மைனஸ் 6 போட்டிங்கன்னா 46650. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? Next sum, divide rupees 2602 between A and B. So amount of A at end of 6 years is equal to amount of B at the end of 8 years. Compound interest being 4% per annum. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? 2602ங்கிறத A and B ரெண்டு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போது 6 வருஷத்தில் ஏக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் 8 வருஷத்தில் பிக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோமா? 2602 அப்படிங்கிறத ஏ அண்ட் பிக்கு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏக்கு கொடுக்குற அமௌண்ட்டை P1 எடுத்துக்கலாம், பிக்கு கொடுக்குறத P2ன்னு எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு CI is equal to P into 1 plus R by 100 the whole power n வருங்களா? இப்போது பிஐயும் P1 P2 சமம்னு சொல்லியிருக்காங்க. சமம் அப்படிங்கிற நீங்கள் எப்படி எழுதலாம்? P1 into 1 plus rate of interest ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 6 yearsல 4% சொல்லியிருக்காங்க. ஸோ 4 by 100 the whole power 6 is equal to P2 into 1 plus 4 by 100. பியோட ரேட் ஆஃப் இது வருஷம் எத்தனை சொல்லியிருக்காங்க? 8. இப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா P1 equal to இது இந்த சைட் போச்சுன்னா P2 into 1 plus 4 by 100 the whole power 8 இருக்குது. இந்த 6 கீழே வந்தால் இங்கே இருக்கும். by 6ல் வந்து நம்ம பவர் அண்ட் இண்டிசஸில் இதை -6ன்னு மாற்றலாமா? ஸோ 8 - 6ன்னு வந்துடும். அப்போ வேல்யூ வந்துட்டு P1 equal to P2 into 1 plus 4 by 100. 8 - 6ஓட வேல்யூ என்ன? 2. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 plus 4 by 100 வந்துட்டு 100 plus 4 by 100ன்னு வரும். அப்போ 104 by 100. 104 by 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 25 26ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது P1 equal to 26 by 25 into P2ன்னு வரும். ஓகேங்களா? சாரி 26 by 25 the whole squareன்னு வரும். அப்போது P1 is equal to
26க்கு 676 by 25க்கு 625 P2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ P1 by P2 வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு 676 by 625. அதாவது P1ஓட வேல்யூ 676, 625. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 676, 625 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 1302 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளோட ஆனுவல் அமௌண்ட் வந்துட்டு 2602ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சமம் கிடையாது. அதாவது இதனோட ரெண்டாவது மடங்கு தான் இது. அப்போது நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணணும்னா P1 ஈக்குவல் டு 676 இன்ட்டு 2 போடணும். போட்டிங்கன்னா என்ன வரும்? 1352ன்னு வரும். அதே மாதிரி P2 ஈக்குவல் டு 625 இன்ட்டு 2 போடணும். போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 1250. ஓகேங்களா? இந்த சம் பாருங்க. P அண்ட் Q வந்து ஒரு வேலையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. Q வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறாரு. P அந்த ரிமைனிங் வேலையை 8 நாள் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை நாளில் Q வந்து விட்டுட்டு போயிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். P வந்து 20 நாளில் முடிப்பாங்க. Q வந்து 40 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு LCM எடுத்திங்கன்னா 40ன்னு வருமா? 40 20 இப்போ 20 by 40 40 20ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி என்ன வரும்? 2ன்னு வரும். ஒரு நாளைக்கு P 2 வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதே Q வந்து 40 by 40ன்னு போட்டிங்கன்னா ஒரு வேலை செஞ்சு முடிப்பார். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துனா 2 + 1 3. ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து 3 வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? Q வந்து கொஞ்ச நாள் வேலையை செஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்து வந்துட்டு P மற்ற வேலையை செஞ்சுருக்காங்க. P மறுபடியும் எவ்வளோ நாள் வேலை செஞ்சதா சொல்லியிருக்காங்க? 8 நாள் சொல்லியிருக்காங்க. Pயோட எஃபிஷியன்சி 2ன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ 8 × 2 போட்டிங்கன்னா 16ன்னு வரும். 16 வேலையை P செஞ்சு முடிச்சிருக்காரு. Q விட்டுட்டு போனதுக்கப்புறம் முடிச்சிட்டாரு. அப்போ வந்து 40ல் 16 போயிடுச்சுன்னா மீதி உங்களுக்கு எவ்வளோ வரும்? 24. மீதி 24 வேலை முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. இந்த 24 வேலையை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ 3 வேலை ஒரு நாளைக்கு செய்வாங்க. அப்படின்னா 24 வேலையை எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 24 by 3 போடலாங்களா? 8 நாளில் P கூட Q வேலை செஞ்சுருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் திரும்ப 8 நாள் வந்து P வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? குரூப் 4 கொஷின்ஸ் முடிஞ்சுது. அடுத்து வந்துட்டு நம்ம ரீசனிங்லேருந்து டெய்லி 5 சம்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.